ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து சொல்லிடனே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாய புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் நவம்பர் மாத ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம். இந்த நவம்பர் மாதம், அதாவது 5/11/2025 பௌர்ணமி திதி வருகிறது. 19/11/2025 அமாவாசை திதி வருகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். உங்களுடைய பேராதரவுக்கு என்றென்றும் நன்றி. வாங்க ராசிக்குள் செல்லலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த நவம்பர் மாத கிரகங்கள் இந்த மேஷ ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. ராசிநாதன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் இடத்துல தனது இன்னொரு வீடான விருச்சிகத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். குரு பார்வையில் இருக்கிறார். 8ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் அவர் ஆட்சி பெற்று குரு பார்வையில் இருப்பது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு மிகுந்த நற்பலன்களை இந்த செவ்வாய் பகவான் வாரி வழங்கப் போகிறார். பொருளாதார ரீதியில் உங்களுக்கு நல்ல ஒரு சகல சம்பத்தும் கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அங்கிருந்து 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்ப்பதால் ராசிநாதன் ஆட்சி பெற்று குரு பார்வையில் இருப்பது இன்னும் சிறப்பு. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். 8ஆம் பார்வையாக 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பதால் நீங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு பல வெற்றிகளை குவிக்கும் என்று சொல்லலாம். முதல்ல ராசிநாதன் நல்லநிலையில் இருக்கார். ஓகே. 10க்குடையவன் தொழில் ஸ்தானாதிபதி எப்படி இருக்கார்? 10க்குடையவன் சனி பகவான் 12ஆம் இடத்தில் இருந்தாலும், அதாவது 7 சனி போயிட்டுருக்கு இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமொய்த்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயாட போகுங்க. அதை விட ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த குரு பகவான் 9க்குடையவன் 4இல் உச்சம் பெற்று சனியை பார்க்கிறார். இப்போ சனி பகவானை குரு பார்ப்பதால் சனி பகவான் கெடு பலன்களை தரமாட்டார். மாறாக, அதாவது சுப செலவு, அசுப செலவு நடக்க வேண்டிய இடத்துல இப்போ சுப செலவு இந்த குரு பார்வையால் ஏற்படும். அது பெரிய விசேஷம் தானே. சுப செலவுனா நம்பி கடன் வாங்கி கூட இன்னும் செலவு பண்ணலாம். அப்படி ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. உங்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும். இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு பிடிமானம் ஏற்பட்டு தொழிலில் கடனை உடனே வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க. இல்லை கூடுதலாக இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுவீங்க. அப்படி நல்ல சம்பாத்தியத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். தொழிலில் வளர்ச்சி, தொழிலில் மேன்மை கண்டிப்பாக உண்டு. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால்,
ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர், இன்க்ரிமெண்ட் போன்ற சலுகைகளுக்காக காத்திருக்கும் இந்த அரசு அலுவலர்கள், அரசாங்கத்தில் பணியாற்றக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த நவம்பர் மாதம் பல அற்புதங்களை தரப்போகிறது இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு 17 நாள் மட்டுமே குரு உச்சமாக இருக்கார், அப்புறம் நீச்சம் ஆயிடுறார். அப்போ இந்த 17 நாளும் உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு சுபீட்சம் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்காதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நீச்சம் பெற்று பார்த்தாலும் குரு பார்வை கோடி நன்மை. 10ஆம் இடத்தை பார்க்குறார், தொழிலில் வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னொரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம், ராகு பகவான் 11ல் இருப்பது சூப்பரோ சூப்பர். எந்த ஒரு கிரகமும் 11ல் இருந்தால் அளப்பரிய பலனை தரக்கூடிய நிலை. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் போன்றவர் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான நேரம். பணம் பல வகையில் பையை நிரப்பும். 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது சிறப்பு. 10 குடையவனை 12ல் இருந்தாலும் குரு பார்வையில் இருப்பது இன்னும் சிறப்பு. 11ல் ராகு இருப்பது அதைவிட பல மடங்கு சிறப்பு. அப்போ மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பொருளாதாரம், அதாவது தொழில் சிறப்பாக இருக்கும், உத்தியோகம் சிறப்பாக அமையுது அப்படின்னா, அப்போது பொருளாதாரத்தில் எந்த ஒரு குறையும் இல்லை. நல்ல ஒரு சம்பாத்தியம், சந்தோஷம் இருக்கும். ஆனால் சனி பகவான் 3ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். நண்பர் கேட்குறார், உறவினர் கேட்குறாருன்னு எடுத்து கொடுத்தீங்கன்னா, தூக்கி கொடுத்தீங்கன்னா வராது. அதுதான் அங்கே இருக்கிறது. அதே நேரத்தில் வாக்குஸ்தானத்தை சனி பார்ப்பதால் குடும்ப உறுப்பினர்கள், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், வரக்கூடிய ஃபோன் கால்ஸு, இது எல்லாமே நீங்கள் பேசுகிறது ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக பேசணும். மற்றபடி 7 குடையவன் சுக்கிரன் 7ஆம் இடத்தில் 23 நாட்கள் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். சூப்பர். அப்போது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதையும் தாண்டி உங்களுக்கு சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த கலைத்துறையில் பிறந்த அன்பர்கள், புதனுடைய ஆதிக்கம் பத்திரிகை துறை, சினிமா துறை, மீடியா துறை, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த நவம்பர் மாதம் மேஷ ராசி அன்பர்களுக்கு நல்லது செய்ய போகிறது. பாருங்கள், மாத்திருஸ்தானத்தில் பாக்கியாதிபதி குரு போய் உட்கார்ந்துருக்கிறார். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் பொழப்பு ரொம்ப சிறப்பாக சவாரி கிடச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. மற்றபடி உங்களுக்கு 4ஆம் இடம் குரு இருப்பது நல்ல ஒரு சுகவாசியாகவும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி இந்த 5ல் கேது இருப்பது பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும், கருத்து வேறுபாடுகள் வரும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. பூர்வீகத்தில் பிரச்சனைகள் கூட வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும். எச்சரிக்கையோடு இருந்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த நவம்பர் மாதம் மைனஸ்ன்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்தது இந்த சூரியன் 5 7ஆம் இடத்தில் நீச்ச பங்கம் பெறுகிறார். 15 நாள், அடுத்த 15 நாள் விருச்சிகத்துக்கு போயிடுறார். விருச்சிகத்தில் போய் அங்கே செவ்வாயோடு இணைகிறார், குரு பார்வை பெறுகிறார். இருந்தாலும் இந்த 5 8ஆம் இடத்தில் இருப்பது என்பது, அது குரு பார்வை பெறுவது என்பது இந்த ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சிறப்பான காலம், நேரம். ஆனாலும் தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு சில இடர்பாடுகளை தருவார்கள். மற்றபடி அந்த சூரியன் 2ஆம் இடத்தை பார்ப்பதால், ஆனாலும் தந்தை வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் கிடைக்கும், பண வரவு, அவங்க ஏதாவது தர வேண்டிய காசு பணம் இருந்தால் கண்டிப்பாக தருவாங்க. மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால்
குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்ப்பது, 12இல் சனி இருந்தாலும் அது 15 நாள் வக்ரமாக தான் இருக்கார். அடுத்த 15 நாள் அவரே வக்ர நிவர்த்தி அடைகிறார். குரு பார்வையில் இருப்பது மிக மிக சிறப்பு. அப்போது இரும்பு சார்ந்த உபகரணங்கள் பயன்படுத்தக்கூடிய சின்ன லேத் ஃபேக்ட்ரியிலேருந்து பெரிய கம்பெனிஸ் வரைக்கும் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலம், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதே நேரத்தில் அதை கம்பெனி வச்சு ரன் பண்ணக்கூடியவர்களுக்கும் ஒரு பொற்காலமாக அமையும். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, மின்சாரம், மற்றபடி ரசாயனத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த காலகட்டம் உண்மையிலேயே நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. அரசியல்வாதிகள் தங்கள் நிலை உயரப் பெறுவீர்கள். அரசாங்கத்தால் அனுகூலம் கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லணும். இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு முதல் 17 நாள் குரு உச்சமாக இருக்கிறார். அதுக்கப்புறம் நீச்சம் பெறுகிறார். இருந்தாலும் முதல் 17 நாள் இருக்கக்கூடிய ஒரு பண வரவு, ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி அடுத்த ஒரு 15 நாளுக்கு 13 நாளுக்கு கொஞ்சம் விகிதாச்சாரம் குறையுமே ஒழிய, ஆனால் ரொம்ப அடிமட்டமாக ரொம்ப மோசமாக ஆகிவிடாது. 20, 21, 22 சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்கள் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. 6ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. கடன் சுமை இருப்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். இருந்தாலும் அதை சரிபடுத்தி விடக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். பாருங்கள், இந்த 9ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம் செல்லக்கூடியவர்கள் உங்களுடைய தாஸ்தாவேஜிகளை சரிவர எடுத்து செல்லுங்கள். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா பாக்கியமான ஒரு வாரமாக இருந்தாலும் சில நேரங்களில் சிலருக்கு பாக்கிய தடைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. தந்தைக்கு இடர்பாடுகளோ தந்தையால் பிரச்சனைகளோ வரக்கூடிய அமைப்பு இருந்தாலும் தந்தையுடன் ஆதரவோடு இருங்கள். மற்றபடி குறைவொன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா. இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாத கிரகங்கள் சூப்பரான பலன்களை வாரி வழங்கப் போகிறது. நிச்சயமாக நல்லா இருக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.